السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. من يشرك بالله فقد حرم الله عليه الجنة. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பிறந்தும் கண்ணியமும் நிறைந்த ஏன் இறைவனின் அடியார்களே, அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் கருணையும் நம் மீதும் நமது குடும்பத்தார்கள் மீதும் இன்னும் குறிப்பாக நம்மை எல்லாம் இந்த சத்திய நெறியின் பக்கம் அழைத்து வந்த பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களினுடைய குடும்பத்தார்கள் மீதும் இன்னும் அவர்களினுடைய மார்க்க போதனைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மார்க்கத்தை கற்பித்துக் கொடுத்தானோ, ஏழு இறைவனை மட்டும் வணங்க வேண்டும் என்ற அந்த கொள்கையை அல்லாஹ் எவ்வாறு கற்பித்துக் கொடுத்தானோ அதை அப்படியே அல்லாஹ்வின் தூதரிடம் கற்பித்துக் கொண்டு அதை உலக மக்கள் அனைவருக்கும் மத்தியிலும் பரப்பி வைத்த உத்தம தோழர்களான சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் இன்னும் இந்த மார்க்கத்தை இப்ப இருக்கக்கூடிய இந்த அநேகமான காலங்களுக்கு மத்தியிலே ஏகத்துவ பிரச்சாரத்தை கையில் எடுத்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உலமாக்கள் மீது உண்டாகட்டுமா என்ற பிரார்த்தனையோடு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல ஏழு இறைவனின் அடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே அவனுடைய மார்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுது கடைசியாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வஹியாகவும் இது இருக்கிறது. என்ன வஹி செய்தி என்றால், அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜினுடைய உரையை நிறுத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த தருணத்திலே அல்லாஹ் இந்த மார்க்கத்தை குறித்து இறக்குகிறான். அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய நாள் இந்த மார்க்கத்தை நான் பூர்த்தி செய்துவிட்டேன், என்னுடைய அருட்கொடைகளை உங்களுக்கு நான் முழுமையாக வழங்கிவிட்டேன், இஸ்லாமிய மார்க்கத்தை உங்களுக்குரிய மார்க்கமாக பொருந்தி கொண்டு விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதற்காக அல்லாஹ் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை முஸ்லிம்களுக்கு உரிய மார்க்கமாக பொருந்தி கொள்ள வேண்டும், அதுவும் அல்லாஹ்வாலே தேர்வு செய்யப்பட்ட மார்க்கமாக எதற்காக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்ல வேண்டும் என்பதை எல்லாம் புரட்டி பார்க்கும் பொழுது எத்தனையோ பல்வேறு விதமான கொள்கை சித்தாந்தங்கள் கோட்பாடுகள் இந்த உலகத்தில் வளம் வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அத்தனை கொள்கைகளை விடவும் அத்தனை சட்டத்திட்டங்களை விடவும் நிகழ்த்ததாகவும் மிகவும் நுண்ணறிவு நுட்பமான ஒரு மார்க்கமாகவும் இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது. இந்த மார்க்கத்தை புரட்டி பார்க்கும் பொழுது இதற்காக அல்லாஹ் தேர்வு செய்கிறான் என்பதை நம்முடைய சிந்தனைகளுக்கு ஏற்படுத்தும் பொழுது இந்த மார்க்கத்தில் மட்டும்தான் சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வை தவிர எவரும் இல்லை, அவன்தான் வணங்குவதற்கு தகுதியான இரட்சகன், அவனை தவிர கடவுள் யாருமே கிடையாது,
மேலும் அல்லாஹ்வே இந்த மார்க்கத்தை எழுதி வைக்கக்கூடிய அந்த திருமறை குர்ஆன் வசனத்தில் பல இடங்களில் பேசுகிறார். இல்லையா அல்லாஹ், நான் தான் அல்லாஹ், நான் தான் கடவுள், ஃபஅபுதுனி, என்னை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹ்வினுடைய கட்டளை திருமறை குர்ஆன் நெடுகிலும் பரவி கிடக்கிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட திருமறை குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட சமுதாயமாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப இந்த சமுதாய மக்களாக வாழக்கூடிய நாம், முஸ்லிம்களாக நம்முடைய வாழ்க்கையை பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம், ஏகத்துவ கலிமாவை மொழிந்தவர்களாக 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது நம்ம மக்கள் அரசால சேர்த்து விடும் பொழுது சொல்லிக் கொடுக்கக்கூடிய முதல் வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதற்குண்டான விளக்கத்தை சொல்லிக் கொடுத்தது உண்டா? அதை சொல்லிக் கொடுக்காததின் விளைவாக உலமாக்கள் அதை சொல்வதற்கு மறுத்ததின் காரணமாக இந்த இடத்தில் மக்களை குறை சொல்வதற்கு எந்த ஒரு பொருத்தமும் கிடையாது. முழுக்க முழுக்க சிந்தித்து பாருங்கள். ஆரம்ப காலத்தில் இருந்து தொழுகைனா இப்படித்தான் இருக்கணும், மார்க்கம் என்றால் இப்படித்தான் இருக்கணும் என்று மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்தவர்கள் யார்? உலமாக்கள் தானே. அவர்கள் தானே மத்த மதரசாவில் இருந்து ஜும்மா முறை வரைக்கும் மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள், இப்பொழுதும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய மார்க்க போதனையாக எது இருக்கிறது? கபறுகளுக்கு எப்படி செல்லுவது, கபறுகளை எப்படி அலங்கரிப்பது, கபறுகளை எப்படி சுற்றி வலம் வருவது, எப்படி காபாவில் போய் தவாப் செய்வோமோ அதே போன்று தர்காக்களில் எப்படி தவாப் செய்வது என்கின்ற மார்க்கத்திற்கும் இந்த இஸ்லாத்திற்கும் சம்பந்தமே இல்லாத கொள்கையை இன்றைக்கு பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதை ஒரு பக்கம் வைத்தாலும் மக்களுடைய சிந்தனையை தூண்டணும்ல. இன்றைக்கு விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியை தொட்டுக்கொண்டிருக்கிறோம். அறிவுபூர்வமாக இன்றைக்கு பல இடங்களில் பிரச்சாரம் நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வெவ்வேறு விதமான விஞ்ஞானிகள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். விஞ்ஞான உலகத்தில் இன்றைக்கு நம்ம மூழ்கி கொண்டிருக்கிறோம். விஞ்ஞானம் எல்லாம் நமக்கு எதுவுமே கிடையாது. இன்றைக்கு சாதாரணமாக கூகுள்லையோ அல்லது இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் பிரபலமாக பார்க்கப்படக்கூடிய ஏஐ டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி அறிவுபூர்வமாக இஸ்லாமிய மார்க்கத்தில் கடவுள் கொள்கை என்றால் என்ன என்பதை டைப் பண்ணி பாருங்க, சேர்த்து பண்ணி பாருங்க. அக்கு வேறாக ஆணி வேறாக ஆணித்தனமாக சொல்லுகிறது. இஸ்லாமிய மார்க்கத்தில் முழுக்க முழுக்க அல்லாஹ்வை தவிர எவரையும் கடவுளாக எடுக்கக்கூடாது என்பதை சாட்சிப்பட்டு சொல்லுது. அப்ப எந்த அளவுக்கு விஞ்ஞானத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம். மக்களாக இருக்கக்கூடிய நாம் உலமாக்கள் சொல்லுகிறார்கள் என்கின்ற அந்த காலகட்டத்திலேயே மூழ்கி விடாமல் நாமும் விழிப்புணர்வோடு செயல்பட்டு இந்த ஏகத்துவ கொள்கையை பற்றி பிடிக்க வேண்டும். அதற்கு சில தகவல்களையும் சொல்லுகிறோம். அல்லாஹ்விற்கு இன்னைக்கு இணை வைக்கக்கூடிய மக்கள் அதிகமாக விடக்கூடியது காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வினுடைய பிரம்மாண்டத்தையும் அல்லாஹ்வினுடைய அந்த ஆட்சி அதிகாரத்தையும் அல்லாஹ்வினுடைய வல்லமையையும் புரியாததின் ஒரு விளைவாகத்தான் இன்றைக்கு மக்கள் கூட்டமாக இந்த தர்கா வழிபாட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். தர்கா வழிபாட்டை முழுக்க போய் பாருங்க, அதுக்கு என்னென்ன நடக்குது. இன்னைக்கு சொல்லுகிறோமே, காபாவுக்கு செல்ல இருக்கிறோம், காபாவுக்கு செல்வதாக ஹஜ் செய்வதாக உம்ரா செய்வதாக நியத்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மாபெரும் ஒரு அருட்கொடை, இதுல இருந்தே தெரிய வேண்டாமா? சொல்லுகிறார்கள். பல 1000 கிலோமீட்டர்கள் கடந்து அவர்களுடைய அந்த கிரியைகளை முடித்துவிட்டு வருகிறார்கள். எந்த ஒரு கீழே கூட இல்லாமல் திரும்புகிறார்கள். போன வருடம் நடந்த சம்பவம் தெரியுமா? கோட்டை பட்டணத்துல அலௌன்ஸ் ஒளிபரப்பாகிறது. சர்தார் சாஹிப் ஒளிவுள்ள ராவுத்தரப்பா அவர்களுடைய கண்களி விழாவை முன்னிட்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சி. மார்க்கத்திற்கும் எல்லளவும் ஒரு முனையளவும் சம்பந்தம் இல்லாத நிகழ்ச்சிகள் அங்கு அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்நிய ஆணோடு அந்நிய பெண் தொடர்பு வைக்கக்கூடிய அவல நிலை ஏற்படுகிறது. அப்ப இதுக்கெல்லாம் என்ன ஒரு அடிப்படை காரணம் என்று சொன்னால் தர்கா வழிபாடு. தர்கா வழிபாடில் மூழ்கி கிடக்கக்கூடிய மக்களுக்கும் நம்முடைய ஈமானுடைய அந்த வலுவையை இன்னும் வலு சேர்ப்பதற்காக சில உதாரணங்களை எடுத்து பார்க்கும் பொழுது அல்லாஹ் என்பவன் இப்படிப்பட்ட அரசனா என்பதை நம்முடைய உள்ளத்தில் ஏற்படும். இருக்க ஈமான் இருக்கப்பட்ட முடியும். அதை பாருங்க,
இன்றைக்கு இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய சூரியன் சந்திரனுடைய படைப்பு நம்மளுடைய சிந்தனைகள் அப்படியே பெண்ணை போட்டு செஞ்சிடும். அந்த அளவுக்கு அல்லாஹ்வினுடைய படைப்புகளினுடைய வல்லமையை பேசக்கூடிய படைப்புகள் நிறைய இருக்கு. சூரியன் இருக்குதுல்ல, சூரியன் சந்திரன், இன்னும் பக்கத்தில் அந்த கோள்களாக இருக்கக்கூடிய நெப்டியோனு, புளூட்டோ, இன்னும் சாட்டன் என்று பல கோள்களினுடைய பெயர்களை சொல்லுகிறார்கள். நம்ம பூமியோடு ஒப்பிடும் பொழுது பூமியே ஒன்றில்லாத மாதிரி தெரிகிறது. அவ்வளவு ஒரு பிரம்மாண்டம். அந்த கோள்களையும் சூரியனின் பக்கத்தில் வைக்கும் பொழுது ஒட்டுமொத்த 9 சூரிய குடும்பத்தில் 9 கோள்கள் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். அந்த 9 கோள்கள்ல அப்படியே சுருட்டி கொண்டு போய் சூரியன் வச்சோம்னா, இது உதாரணத்துக்கு சொல்லுகிறார்கள், ஒரு பெரிய செம்மால அரைச்சு அந்த மண்ணை நிரப்படும் சொன்ன எவ்வளவு மண் இருக்குமோ அந்த மண்ணினுடைய துளைகளினுடைய அளவிற்கு சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் இருக்கிறது, அந்த பண்பினுடைய அளவிற்கு சூரியன் இருக்கிறது. அப்படியே ஆய்வு செய்கிறார்கள். விண்வெளியை நோக்கி சூமை அப்படியே இருக்கிறார்கள். ஜூமை அப்படியே ஜூம் பண்ணி கொண்டே போகும்போது சூரியன் உண்மையும் இல்லாததால் ஆகிவிடுகிறது. அதற்கடுத்ததாக நீக்கிய கேலக்சியை காட்டுகிறார்கள். இப்படியே அண்டத்தினுடைய வெளியே செல்கிறார்கள். இப்படியே மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் பார்த்து விட்டு அந்த இடத்துல நினைக்கக்கூடிய ஆற்றல் யாருடைய ஆற்றல் நினைக்க வருகிறது? வல்ல ரஹ்மானுடைய ஆற்றல் நாங்க ஞாபகத்துக்கு வரணும். ஏன் அப்படின்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவைகள் அனைத்தையும் எப்படி படைத்திருப்பான் என்று யோசிக்கும் பொழுது அல்லாஹ் சுருக்கமாக சொல்லுகிறான். ரத்தின சுருக்கமாக ஒரு வசனத்தில் சொல்லி நினைக்கிறான். அல்லாஹ் ஒரு பொருளை படைக்க நாடிவிட்டான் என்று சொன்னால் பின் என்கின்ற வார்த்தையை தான் சொல்லுவான். அது ஆகிவிடும். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் அல்லாஹ் அப்படித்தான் உருவாக்கியதாக சொல்லுகிறான். மைய புள்ளியிலிருந்து வெடித்து சிதறச் செய்வோம் என்று அல்லாஹ் பேசுகிறான். இப்படிப்பட்ட இறைவனுடைய வல்லமை தெரிஞ்சுக்கிறதா வேணாமா? அல்லாஹ் அவனுடைய வல்லமையை பற்றி தன் தூதர் மூலமாகவும் பல குர்ஆனுடைய வசனங்கள் மூலமாகவும் எடுத்து ஆழமிருத்தமாக சொல்லுகிறான். அல்லாஹ் பேசுகிறான் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே. அல்லாஹ்வினுடைய சிம்மாசனத்தை பற்றி உதாரணமாக சொல்லுகிறான். என்ன உதாரணம்? எல்லாருக்குமே தெரிந்த சூரா ஆயத்துல் குர்சியில் அல்லாஹ் ஒரு இடத்துல பேசுகிறான். குர்சி சமாவாத்தி வல்லர். அல்லாஹ்வினுடைய அரசு இருக்குதுல்ல, அல்லாஹ்வினுடைய சிம்மாசனம் வானம் பூமியையும் உள்ளடக்கியதாக இருக்கும். மாறுக அடிப்படையில் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்வது போன்று 7 வானங்கள் இருக்கிறது. வானத்தினுடைய ஒரு பகுதியை கூட நம்ம பார்க்கணும் என்று சொல்லுவார்கள். அதாவது கடித கோடியா பங்கு போட்டு அதனுடைய அணுவை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அந்த அணுவினுடைய அளவுக்கு நம்ம பார்க்கக்கூடிய உலகம், அந்த அணுவினுடைய அளவுக்கு நம்ம வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் எவ்வளவோ இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் பேசுகிறான், அவனுடைய சிம்மாசனம் 7 வானத்தின் பூமியும் உள்ளடக்கிறோம். அப்போ அடுத்ததாக அல்லாஹ் விளக்கம் கொடுக்கிறான். எல் மலக்கு அலா அரஜா ஐயா, நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ்வை பார்ப்பதற்கு கூடிய அந்த மலக்குமார்களும் அந்த மறுமையினுடைய ஓரத்தில் நின்று கொண்டிருப்பார்கள். மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், நாளை மறுமையிலே அல்லாஹ்வினுடைய உமது இறைவனுடைய சிம்மாசனத்தை 8 வானவர்கள் சுமந்து கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அரிசை சுமக்கக்கூடிய வானவரை பற்றி அல்லாஹ்வினுடைய கூட சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறார்கள், அதினலி அன் ஹதீஸ அன் மலக்கின் மின் மலாயிகத்துல்லாஹி, அல்லாஹ்வினுடைய மலக்குமார்களில் இருந்து மின் ஹமலத்தில் அரிசை சுமக்கக்கூடிய வானவரை பற்றி விளக்கம் கொடுப்பதற்கு எனக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இம்மாம பைன சம்மதி அதினலி ஆக்கத்திற்கு, அந்த வானவரினுடைய காலினுடைய ஓர பகுதியிலிருந்து தோல் புதத்திற்கு பயன்படாக இருந்தால், யாருடைய 6 அடி மனுஷனுடைய தோல் புதம் காலுக்குமா? அல்லாஹ்வினுடைய படைப்புகளின் பிரம்மாண்டம், பிரம்மாண்டத்தினுடைய உச்சம், வானவருடைய தோற்றத்தை பற்றி அல்லாஹ்வினுடைய பேசுகிறார்கள். அல்லாஹ்வினுடைய அரிசை சுமக்கக்கூடிய 8 வானவர்களிலிருந்து ஒரு வானவருடைய தோற்றத்தை பற்றி அல்லாஹ்வினுடைய சொல்லுகிறார்கள். ஒரு வானவருடைய காதினுடைய ஓர பகுதியிலிருந்து தோல் புஜத்துக்கு பயணிப்பதாக இருந்தால் அல்லாஹ்வினுடைய சொல்கிறார்கள், முசீரத்து சபா ஆணி, 700 ஆண்டுகள் வேணும் பயணத்தில். 700 ஆண்டு பயண தொலைவு கற்பனை பண்ணி ஆக்க முடியுதா?
40 வருஷம் பயணிக்க முடியுமா? 30 வருஷத்துல ஸ்பாட் அவுட் ஹெட்லைன் நியூஸ் வருது. போன வாரம் நல்லா இருந்த உடம்பு கேன்சரு, போன மாசம் நல்லா இருந்த மனிதனுடைய உடல் சிதைவுக்கு உள்ளாக்கப்பட்டு மரணத்தை தழுவிவிட்டார். 700 ஆண்டு நான் நினைச்சு பார்க்க முடியுதா? 700 ஆண்டுகள் இன்னைக்கு மனுஷன் 7 வருஷத்தை தாண்டது கஷ்டமா இருக்கு. 5 வயசு பிள்ளைக்கு சுகருங்களா, ஹார்ட் அட்டாக்குங்களா. இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும் பொழுது அல்லாஹ் விளக்கம் கொடுக்கிறார்கள். ஒரு மாணவருடைய காதிலிருந்து தோல் புதத்திற்கு பயணிப்பதாக இருந்தால் 700 ஆண்டு வேணும், 700 வருஷம். அப்ப 8 வானவர்களுடைய தோற்றத்தை நடந்து பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று ஓங்கி உரைக்க வேண்டாமா? அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டம் அப்படி. ஒரு வானவருடைய தோற்றத்தில் இவ்வளவு பிரம்மாண்டம் இருக்குதுன்னா 8 வானவர்கள், 8 வானவர்களுடைய தோல் புதத்தில் இருக்கக்கூடிய அரசினுடைய பிரம்மாண்டம் எப்படி இருக்கும்? அப்ப அந்த அரசியல் அமர்ந்து ஆட்சி அதிகாரத்திற்கு சொந்தக்காரர் என்று அல்லாஹ் புகழுகிறானே. இல்லாஹு மாஃபி ஸமாவாத்தி வல் அர்த். வானங்கள் உள்ளது, பூமியில் உள்ள அனைத்தும் அல்லாஹ்விற்கே உரியது. வானங்கள் பூமியினுடைய ஆட்சி அல்லாஹ்விற்கே உரியது என்று அல்லாஹ்வுடைய தனக்குத்தானே புகழாரம் சூட்டிக் கொள்கிறானே. எவ்வளவு பிரம்மாண்டமான அரசலை வழங்குவதற்கு நாம் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறோம். நினைத்து பாருங்கள். கற்பனைக்கு அப்பாற்பட்டவன் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுகிறோமே, அதற்கு இதுதான் விளக்கம். இப்படிதான் சொல்ல வேண்டும். அல்லாஹ் மிகப்பெரிய என்று சொல்லுகிறோமே, அல்லாஹ்வுடைய பிரம்மாண்ட தோற்றம் எப்படித்தான் இருக்கும்? மாணவர்களுடைய தோற்றத்தை சிந்தித்து பார்ப்பதற்கு மனிதனுக்கு சக்தி கொடுக்கப்படவில்லையே, அல்லாஹ்வுடைய தோற்றம். அப்ப இப்படிப்பட்ட இறைவனை குறித்துதான் அல்லாஹ் இவர் விளக்கம் கொடுக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள். இவ்வளவு பிரம்மாண்டமான சக்தி வாய்ந்த இறைவனை வணங்குவது சிறந்ததா, அல்லது இன்றைக்கு செத்த பிணங்களாக இருக்கக்கூடிய மண்ணோடு மண்ணாக மற்றும் எலும்பு கூட மிஞ்சாத அளவிற்கு அந்த இடத்தில் புற்பீண்டுகள் முளைத்து கிடக்கக்கூடிய மனிதர்களை வணங்குவது சிறந்ததா? ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்விற்கு உரியது என்று சொல்லுகிறாங்க. ஆட்சி அதிகாரத்தில் எவனுக்கும் பங்கு கிடையாது, அதிகாரத்திற்கு எவனுக்கும் அனுமதி கிடையாது. அல்லாஹ் ஒருத்தன் தான் ஆட்சியாளர் என்று சொல்லுகிறானே. மாலிக் யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி என்று அல்லாஹ் சொல்லுகிறாரு. அந்த அதிபதி சொல்லுகிறான், என்னுடைய அதிகாரத்தில் யாருக்கும் இல்லை, எவனாக இருந்தாலும் அவனுக்கு பங்கு கிடையாது. அவனை குறித்து அல்லாஹ்வினுடைய பல்வேறு விதமான வசனங்கள் பேசுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை பற்றி பேசுகிறது. மரணித்தவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், மரணித்தவர்களும் உயிரோடு இருப்பவர்களும் சமமானவர்களா? சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் கேட்கிறான், உயிரோடு இருக்கக்கூடியவனும் உயிரை அற்றவனாக மரணித்த ஜடமாக கிடைத்தவனும் சமமானவரா? அல்லாஹ்வினுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், மரணித்தவர்களை உம்மால் செவியேற்க செய்ய முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. இப்படி இறைவன் சொல்லிவிட்டு மனிதர்களுக்கு மரணம் இருக்கு, மனிதர்கள் மரணித்து விடுவார்கள். அல்லாஹ் பேசுகிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், உயிரோடு இருக்கக்கூடிய அனைத்து மரணத்தை தழுவும், சுவைத்து தீரும். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர எவரும் இல்லை, அவன் என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடிய நித்திய ஜீவன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. சிந்தித்து பாருங்கள். உயிரோடு என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடிய இறைவனை அரசனை வணங்குவது சிறந்ததா, அல்லது அல்லாஹ்வினுடைய தோரணையை கேட்கிறோம் சக்தி அற்றவர்களாக மரணத்திலிருந்து தப்பிக்க முடியாமல் மரணத்தோடு அகப்பட்டு மரணித்தவர்களாக இருக்கக்கூடிய அவுலியாக்களை வணங்குவது சிறந்ததா? நபியாகவே இருந்தாலும் சரிதான். அல்லாஹ் இப்படித்தான் பேசுகிறான். நபி மௌத்தா போயிட்டா கூட நபியை வணங்குவதற்கு ஹராம், அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுடைய அந்த பலவீனத்தை பற்றி பேசுகிறான். உங்களுக்கு நாங்கள் தூக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம், ஓய்வெடுப்பதற்குண்ட தூக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறோம். 2 நாள் தூங்காம இருந்து பார்த்துக்கீங்க, அவனுடைய மண்டையில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள் அப்படியே பாதிக்கப்பட்டு பைத்தியம் ஆகிடுவான். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், அவனுக்கு பெரிய தூக்கமோ சிறிய தூக்கமோ அவனுக்கு ஏற்படாது.
அல்லாஹ்விற்கு தூக்கம் கிடையாது, நீ பலகீனமானவன், அல்லாஹ் தேவையற்றவன் என்று பல வசனங்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை எடுத்து உரைத்துக் கொண்டே இருக்கிறாங்க. பல இடங்கள் ஓடிக்கிட்டு வரும். தர்காவுக்கு போற கோஷ்டியாக இருந்தாலும், கபர் முட்டிகளாக இருந்தாலும், ஏகத்துவவாதிகளாக இருந்தாலும் இந்த வசனம் குர்ஆன்ல இருக்கதானே செய்யுது. புரட்டி பார்த்ததுண்டா? அதற்குண்டான விளக்கத்தை எடுத்து பார்த்ததுண்டா? இப்படிப்பட்ட இவ்வளவு பிரச்சாரங்களும் இவ்வளவு அறிவுபூர்வமான மார்க்க சொற்பொழிவுகளும் இருந்த போதிலும் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் இணையத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மக்களுடைய அறியாமையை எடுத்து வைத்து சில இடங்களில் உதாரணம் சொல்லுகிறான். சொல்லக்கூடியவங்க என்ன சொல்றாங்க? அல்லாஹ் அல்லான்னு எந்நேரம் பார்த்தாலும் தெரிஞ்சுதான் இருக்கிறேன், ஒண்ணும் கிடைக்கிற மாதிரி தெரியல. அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்வை எப்ப பார்த்தாலும் முடிக்கக்கூடியவராக இருக்கிற, ஒண்ணும் கிடைக்கிற மாதிரி தெரியல. ஆனால் முத்துப்பட்ட அவளியாட்ட போன புள்ள பாக்கியம் கிடைச்சிருச்சு. ஏர்வாடி இப்ராஹிம் ஷாட்ட போன புள்ள பாக்கியம் கிடைச்சிருச்சு. ரவுத்தர்பா தர்காவுடைய குத்து விளக்கில் இருக்கக்கூடிய எண்ணெய் எடுத்து ரவுத்தர் புள்ள பாக்கியம் வந்துருச்சு என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இப்படியான அறியாமையின் காரணமாக அறியாமையில் மூழ்கி கிடக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பதிலடியை பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி அல்லாஹ், வானங்களில் உள்ள ஆட்சியும் பூமியில் உள்ள ஆட்சியும் அல்லாஹ்விற்கே உரியது. யஹ்லுகு மா யஷா, அவன் தான் நாடியதை படைக்கிறான். மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், யஹ்பு லிமன் யஷாஉ இனாஸா, தன் நாடியவர்களுக்கு பெண் பிள்ளையை கொடுக்கிறான். யஹ்பு லிமன் யஷாஉ ذுக்ர், தன் நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளைகளை வழங்குகிறான். தன் நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளைகளையும் கொடுக்கிறான், பெண் பிள்ளைகளையும் கொடுக்கிறான். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், அவன் என்ன செய்கிறான்? தான் நாடியவர்களை மலடிகளாக மாற்றி விடுகிறான். மேலும் அல்லாஹ் சொல்லிவிட்டு, இன்னும் அலீமுன் கதீர், அவன் நன்கு அறிந்தவனாகவும் சக்தி வாய்ந்தவனாகவும் ஆற்றல் உடையவனாகவும் அல்லாஹ் இருக்கிறான் என்று இந்த வசனம் பேசுகிறது. குழந்தை பாக்கியம் முழுவதுமாக அல்லாஹ்விற்கு சம்பந்தப்பட்டது, அல்லாஹ்வினுடைய அருள் சம்பந்தப்பட்டது என்று அல்லாஹ்வினுடைய இந்த வசனம் எடுத்து பேசுகிறது. சிந்தித்ததுண்டா? யோசித்து பார்த்ததுண்டா? ஏகத்துவ வாழ்களுக்கு சந்தேகம் வரும். ஆமாம்பா, இது சொல்றது சரிதா? இப்ப பார்த்தா அல்லாஹ்வே கையேந்தி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், குழந்தை பாக்கியம் வரமாறு தெரியல. ஆனா எங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர் என்ன செஞ்சாரு? அல்லாஹ்விட்ட கேட்க தருகால வீட்டு விழுந்தாரு, புள்ள பாக்கியம் தெரிஞ்சுட்டா என்ன பாய் செய்யறது? அப்ப அது நம்பிக்கை இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். சிந்தித்துக் கொள்ளுங்கள், கண்களுக்கு முன்பாக நிகழக்கூடிய தெளிவான சோதனை, பலா உம்மீன், தெளிவான சோதனை என்று அல்லாஹ் சொல்கிறானே. அல்லாஹ் இன்னொரு இடத்தில் பேசுகிறான், அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பதை பார்த்து நீங்கள் ஏற்றம் கொள்ளுகிறார்கள், அதன் மூலமாக அல்லாஹ் அவர்களை வேலை செய்ய முடியும் என்று அல்லாஹ் இப்படியே பேசுகிறான். அப்போ தர்கா கபூர் முட்டிகள் அங்கு செல்லக்கூடிய காட்சிகளின் பொழுது அவர்கள் மூலமாக எப்படி அல்லாஹ் நாளைக்கு மறுமையில வரக்கூடிய தஜ்ஜாலுக்கு சில அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுவேன், அது மாதிரி ஒரு சோதனை எப்படி கலந்து விடக்கூடாது, எச்சரிக்கையா இருக்கணும். கபூர் முட்டி அவங்களாட்ட போயிட்டு விழுந்தவர் பிள்ளை மிரிச்சு அப்படியே நடிக்க விடக்கூடாது. நாளைக்கு மறுமையில் அப்படியே அவனு செய்வா, தஜ்ஜாலுடைய கோப்பம் அப்படித்தானே இருக்கும். அல்லாஹ்வினுடைய சோதனையில் இருந்து யார் வெற்றி பெறுகிறாரோ அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுவேன். அல்லாஹ் பல இடங்களில் பேசுகிறானே, மனம் தளர்ந்து விடக்கூடாது. மேலும் அல்லாஹ் இந்த வணக்க வழிபாடுகளை குறித்து பேசுகிறான். அவர்களுடைய 19 ஒரு கருத்து என்னவாக இருக்குது, அவர்களுடைய விவாதம் என்னவாக இருக்கிறது? நாங்க என்ன அவங்களை வணங்கவா செய்கிறோம்? நாங்க என்ன அவங்களை போயிட்டு அல்லாஹ்வோட இணைத்து பேசுறோம்? இதே மாதிரிதான் அல்லாஹ்வின் தூதரோடு வாழ்ந்த, அல்லாஹ்வின் தூதரை மண்ணெண்ணி தூக்கிற அபு சொன்னா, அல்லாஹ்வின் தூதரோடு வாழ்ந்த உறவினராக இருந்த அபூஜஹல் சொன்னா, உத்மா சொன்னா, ஷைபா அபூரபியா போன்ற மக்கத்தை காஃபிர்களுடைய தலைவர்கள் சொன்னார்கள், நாங்கள் அல்லாஹ்வை வணங்குவோம், நாங்க என்ன சிலைகளை வணங்குறத சொன்னா அல்லாஹ் கிட்ட போய் ஒரு பரிந்துரை செய்யுங்களால சொல்லுவோம் என்று அவர்கள் விவாதம் செய்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல இடங்களில் பேசி காட்டுகிறான், அனைத்து வணக்க வழிபாடுகளும் அல்லாஹ்விற்கே உரியது. மேலும் அல்லாஹ் பேசுகிறான், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உண்மையை கேட்கின்றனர், அவர்களுக்கு என்று சொல்லுங்கள், நான் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கிறேன், அவர்கள் பேசுவதை செவியேற்றுக் கொண்டிருக்கிறேன், அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறேன், அவர்களை நான் பார்க்காதவனாக இல்லை என்று அல்லாஹ்வினுடைய பல வசனங்கள் தொடர்ச்சியாக பேசுகிறது.
மேலும் அல்லாஹ் சொல்கிறான், பிரார்த்தனை செய்யக்கூடியவன் பிரார்த்தனை செய்யும் பொழுது அதை நான் செவியேற்கிறேன். அதனால் அல்லாஹ் சொல்கிறான், எனவே நம்பிக்கை கொண்டவர்கள் என்ன செய்யட்டும், என்னையுமே அனைத்தையும் கேட்கட்டும், அனைத்து பரிந்துரைகளும் என்னிடமே சொல்லட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. இப்படிப்பட்ட வசனங்களை அங்கு இருக்கக்கூடிய இமாம்கள் தொழுகையில ஓதாமல் இருந்ததுண்டா? சொல்லுகிறோம். சூரா பக்ராவினுடைய 186வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். இந்த வசனத்தை ஓதாமல் இருந்ததுண்டா? பல இமாம்கள் இந்த சூறாவை இந்த ஆயத்தை ஓதாமல் கடந்ததுண்டா? இதை ஓதாமல் எத்தனை நபர்கள் கடந்திருக்க முடியும்? சிந்தித்து பாருங்கள். விளக்கம் தெரியும், தெரிஞ்சிருந்து கூட எப்படி செய்கிறார்கள் என்று சொன்னால், பாக்கெட்ல பத்தனை இடம், கை மட்டும்தான் போகுது, வெளியே வரும்போது காத்து மட்டும்தானே வருது, பாக்கெட்ல நிரப்பணும்ல. போயிட்டு தஸ்மனியை உருட்டி விட்டா, கொண்டக்கலையை உருட்டி விட்டா வருமானம் வருது இல்ல, தருகால போயிட்டு முட்டிக்கிட்டு விழுந்தா எல்லாமே கிடைக்கும்ல, அதனால முடியல. சில நபர்கள் சொல்லக்கூடிய பதில்களாக இருக்கிறது. அது நாங்க நம்பிக்கை வச்சிருக்கிறோம். இது என்ன நம்ம ஜமாத்து ஒன்றும் பண்ண முடியல, பிள்ளை குடும்பம் சிரமத்தில் இருக்குது, குடும்பத்தை அதை வச்சுதான் ஓட்ட முடியும் என்று பதில் சொல்லக்கூடிய உலமாக்கள் இருக்கிறார்கள். மறைமுகமாக சொல்லுகிறோம். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட வசனங்களின் மூலமாக அல்லாஹ்விற்கு அனைத்து ஆற்றல்களும் இருக்கார்கள் என்று சொல்லிவிட்டதற்கு பிறகு மேலும் அல்லாஹ் அடுத்ததாக நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் பேசக்கூடிய அத்துணை விவாதங்களையும் அடித்து தூள்குள்ளாக நொறுக்கும் விதமாக வரிசையாக வசனங்களை போட்டு முட்டுக்கட்டை விடுகிறான். என்ன வசனத்தை பார்க்கிறோம்? 7வது அத்தியாயத்தினுடைய 194வது வசனத்தை புரட்டி பாருங்கள். இன்ன கதவோனில்லா, அல்லாஹ்வை விடுத்து நீங்கள் யாரையெல்லாம் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அது எவராக தெரிந்தால், கல்லு கபரு மண்ணு மட்ட கொடி மணி எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்கிறான், அவர்களும் உங்களை போன்ற அடிமைகள். கல்லுக்கு உயிர் இருக்கா? அல்லாஹ் அடிமை என்று பேசுறாங்க. கல்லுக்கு உயிர் இருக்கிறது, அல்லாஹ்வின் மீது அச்சம் இருக்கிறது. அல்லாஹ் பல இடங்களில் சொல்லுகிறானே, கல்கள் அல்லாஹ்வினுடைய அச்சத்தால் வெடித்து உருண்டு ஓடுகிறது. மேலும் அல்லாஹ் சொல்லுகிறானே, லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபல் லரைதஹு காஷியம் ஷத்தியம் மின் ஹஸியத்தில்லாஹ். இந்த குர்ஆனை நாங்கள் ஒரு மலையின் மீது இறக்கி வைத்திருந்தால் மலை சுக்குநூறாக நிறைந்திருக்கும் அல்லாஹ்வின் மீது அச்சத்தினால் என்று அல்லாஹ் சொல்கிறானே. கல்லுக்கு உயிர் இருக்கிறேன், அதற்கு என்ன வேலை? அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய வேலை, அதில் கரெக்டா இருக்குது. அதனாலதான் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களும் உங்களை போன்ற அடிமைகள். மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு பேச்சு ஏற்றுகிறோம், அவர்கள் உங்களுக்கு செவி ஏற்பார்கள் வச்சுக்கிறோமே, நீங்கள் அவர்களை அழைத்து பாருங்கள், அவர்கள் உங்களுக்கு பதிலளிக்கட்டும், உண்மையானவர்களாக நீங்கள் உங்கள் அழைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் சவால் என்கிறாரே, முடியுமா? இன்னும் சில அறிவியல்கள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம தொழுகையில கையெழுத்து அல்லாஹ் கேட்கிறோம், அல்லாஹ் பதில் அளிக்கிறா, இப்படி என்று அறிவுபூர்வம் பேசுவது தங்களை தாங்களே மறுமை வாழ்க்கையை விட்டு பின்தங்கிக் கொள்ளக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் பதிலளிக்கக்கூடிய இடம் 3ஆக இருக்கிறது. என்னது? ஒன்றை கேட்போம், அல்லாஹ் அதையே தந்து விடுவான். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய 2வது பதிலுடைய முறை எப்படி இருக்குன்னா, நம்ம கேட்பதை விட சிறந்ததை அல்லாஹ் கொடுக்கக்கூடியதா இருப்பான். 3வது பதில் எப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தில் எதை கேட்டாலும் வரமாட்டான், அப்படியே சேகரித்து சேகரித்து நாளைக்கு மறுமையிலே மழை புரியல் அளவிற்கு நன்மைகளை தருவார்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய பதில். அல்லாஹ் பதில் அளிக்கிறேன் சொன்ன நம்மகிட்ட பேசுறது அர்த்தம், அல்லாஹ் நம் கேட்கக்கூடியவர்களுக்கு அந்த பரிகாரத்தை அந்த பரிசுகளை வழங்குவதை தான் அல்லாஹ் இப்படி குறிப்பிடுகிறான், விளக்கிடமாக சொல்லுகிறான். இதை புரிந்து கொள்ளாமல் சில அறிவியல்கள் என்ன செய்வார்கள் என்றால் அல்லாஹ் பதிலளிக்கிறான். இப்படி என்று பேசி தங்களை தாங்களை ஒடுக்கிக் கொள்ளக்கூடிய மக்களும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் உண்டு. மேலும் அன்பானவர்களே, அல்லாஹ் பல இடங்களில் பேசுகிறான், இணை வைப்பை பற்றி பேசுகிறான். இணை வைக்கக்கூடியவர்கள் ஜெகத்தோரம் அப்படி செய்வாங்க, ஜெகத்தாலமா பாப்பாங்க. நம்மளை பார்த்தா இவங்க 100 கூட வந்தால் காலை வெட்டிடணும், எவன் வந்து நான் பார்க்கிறோமே, இப்படி என்று எகத்தாளமாக அல்லாஹ்வின் மீது அச்சம் இல்லாமல் அல்லாஹ்வை விட்டு வேறொருவரை வணங்குவதற்கு அவன் இந்த உலகத்தில் எவ்வளவு முயற்சிகளை எடுத்தாலும் அல்லாஹ் சொல்கிறான், மக்களில் சிலர் இருக்கின்றனர்,
அவர்கள் எப்படி சொன்னார், அல்லாஹ்வோடு இணை கடவுள்களை ஆக்கிக் கொண்டு அல்லாஹ்வை நேசிப்பதை போன்று அவர்களும் அந்த இணை கடவுள்களை நேசிக்கின்றார்கள். மேலும் அல்லாஹ் பேசுகிறான், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பில்லாஹ், அவர்களை விட அல்லாஹ்வை அதிகமாக நேசிப்பதில் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் உறுதியானவர்கள் என்று நம்மை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான். எவ்வளவு கஷ்டம் என்னால் தெரியுதான், எவ்வளவு பெரிய சோதனை என்னால் தெரியுதான், நீ அல்லாஹ்வை நம்பினாய் என்று சொன்னால் நீதான் உறுதியானவன் என்று அல்லாஹ் இறை நம்பிக்கை கொண்டவர்களை பார்த்து ஓங்கி உரத்து சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், உலவு நிறைவில்லதீன நலமோ விழா இரவுணல் அலாம், நாளை மறுமையிலே அவர்கள் வேதனை பார்க்கக்கூடிய அந்த தருணத்தில் அவர்கள் உணர்வு பெறுவார்களாகும். அல்லாஹ் பேசுகிறான், அன்னை கூவத்தில் இல்லாத தனியா, அனைத்து ஆற்றல்களும் அல்லாஹ் ஒருவனுக்கே ஒருவன் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், அன்னல்லாஹ் ஷரீஅத்துக்காக, நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் தண்டிப்பதில் கடுமையானவன் என்பதை இந்த வசனம் எடுத்து வைக்கிறது. இந்த வசனத்தை எத்தனை நபர்களுடைய உள்ளத்தில் உலமாக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் ஊட்டியிருக்கிறீர்கள் சிறிது பாருங்கள். அதே 2வது அத்தியாயத்தினுடைய 165 அல்லாஹ் பேசுகிறார். இங்க ஓதுறது ஆளும் சார்ந்தும் முடியாது, மக்களுக்கும் முடியாது. தராவின் என்ற பேரில் 29 திறமை நடத்துவார்கள். 8 ரக்காத்து முடிவுக்கு பாடு 20 ரக்காத்து முடிவு, அவ்வளவு ஃபாஸ்ட். சென்னை எக்ஸ்பிரஸ் விட வேகமா போடக்கூடிய வேளாண் திட்டம் சொன்னா ஆளும் சில துணைக்கக்கூடிய 29 தான் எப்படிறா 2 ரக்காத்து 1 நிமிஷம் துணைக்கிறாரு. அந்த அளவிற்கு வேகமாக ஓடுவதனால் அவர்களும் வசனத்தை புரிந்து கொள்வது கிடையாது, மக்களும் புரிந்து கொள்வது கிடையாது. மேலும் அல்லாஹ் இன்னொரு இடத்தில் பேசுகிறான், இந்த இணை கடவுள்களை ஏற்படுத்தி வைத்து வணங்கக்கூடியவர்களுக்கு பல்வேறு இடத்தில் அல்லாஹ் சவாலாகவே சொல்லுகிறான், நீங்கள் உங்களுடைய இணை கடவுள்கள் உண்மையானவர்களாக இருந்தால், நீங்கள் கற்களை வழங்கக்கூடியவர்களாக இருந்தால், உண்மையானவர்களாக இருந்தால் அல்லாஹ் பேசுகிறான், யா அய்யுஹன்னா சுவரித மஸலு ஃபஸ்தமிஉ, உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது, அந்த உதாரணத்தை செவிதாழ்த்தி கேளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை கொடுத்து விட்டு நீங்கள் யாரெல்லாம் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், லை யஹ்லுகு துபாதன், அவர்களால் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. மேலும் அல்லாஹ் சொல்கிறான், வலவு இஜ்தமஉ லஹு, அவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு வந்தாலும் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது என்று அல்லாஹ் சவாலாகவே சொல்கிறான். முடியுமா? ஈயனுடைய படைப்பை விஞ்ஞானிகள் பார்த்துட்டு குழந்திருக்கிறார்கள். மற்ற பூச்சினங்களுக்கு கூட நீ மோட்டர் மாட்டி விட்டு வயரை செட்டிங் பண்ணி கேள்வி பண்ணி ஓட வச்சிடலாம். ஈயை பிரிச்சு தனித்தனியா ஓடிடும். இதை ஈயோட படைப்பு. இதை வச்சு அற்பமான படைப்பை வைத்து அல்லாஹ் உதாரணம் சொல்லுகிறான், இந்த அற்பத்திலும் அற்பமாக இருக்கக்கூடிய ஈயை கூட அவரால் படைக்க முடியாது. அல்லாஹ் உள்ளத்தை சொல்கிறான், அல்லாஹ் என்ன செய்கிறான், அற்பமான ஒரு பொருளை கொண்டு உதாரணம் செய்வதற்கு அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். அல்லாஹ் அவனுடைய அனைத்து அத்தாட்சியும் சொல்லுவதற்கு வெட்கப்பட மாட்டான் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப அப்பேற்பட்ட ஒரு ஈயை வைத்து கொசுவை வைத்து அல்லாஹ் உதாரணம் சொல்லுகிறார், ஈயை கூட படைக்க முடியாது. இந்த ஈசிஆர் எத்தனை வரலாற்று இருக்கிறது, அத்தனை வரலாற்று இருக்கக்கூடிய அப்பாவை கிளப்பு, அப்பாவை ஒன்று திரட்டு ஒரு கிரவுண்ட்ல நிக்க வச்சு ஈயை படைத்து காட்டு என்று அல்லாஹ் சவால் எழுதுகிறான். முடியுமா? அவர்கள் ஈயை படைத்து உயிர் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருந்தால் தங்களை மரணத்திலிருந்து காப்பாற்றிக் கொண்டிருப்பார்கள். சிந்திக்க வேண்டாமா? அறிவுடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் சொல்கிறார், இந்த குர்ஆனில் பல சான்றுகள் இருக்கிறது, பல அறிவுரைகள் இருக்கிறது, சிந்திக்கின்ற சமுதாயத்திற்கு நேர்வழி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறாரு. அப்ப நம்ம எல்லாம் பார்த்தா அல்லாஹ் சிந்திக்கக்கூடிய சமுதாயம் என்று சொல்கிறான். ஆனா எதை சிந்திக்கிறோம்? அல்லாஹ் நினைவு கூறக்கூடிய நேரத்துல தலைவலிச்சாலும் ஏன் முதலே ஆனவள இப்படியே அழைத்து நம்மளுடைய பழக்கங்கள் எல்லாம் முழுக்க அந்த இணை வைப்புலையே மூழ்கி விட்டது. மேலும் அல்லாஹ் இப்படியே பேசுகிறான், கபூரம் ஒட்டுகளை எச்சரிக்கையாக இவ்வளவு நேரமாக அல்லாஹ்வினுடைய வசனத்தில் ஊழலாகவே பேசுவது. அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வோடு சேர்த்து இணை கடவுள்களை அழைக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் மூடலாகவே பேசுகிறான். இப்பொழுது தன் தூதர் மூலமாக வெளிப்படையாக பேசுகிறான். அல்லாஹ்வினுடைய சொல்கிறார்கள், நான் அல்லாஹ் எவ்வளவன் சாரா, யூதர்களையும்
கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபித்து விட்டான், சாபம் உண்டாக்கி விட்டான். என்ன காரணம்? இத்தகைய குபூர அன்பியா மஸ்ஜிதா, அவர்கள் தங்களுடைய நபிமார்களினுடைய அடக்க தலங்களை வணங்குமிடங்களாக ஏற்படுத்திக் கொண்டார்கள். இந்த நல்லடியார்கள் யாராக இருந்தாலும் சரிதான், அல்லாஹ்வினுடைய தூதருக்கு அந்த இடத்தில் போய் சஜிதா செய்து அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்வார்கள் என்று ஒரு நம்பிக்கையை போய் பிரார்த்தனை செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ்வினுக்கு வெவ்வேறு செய்கிறார்கள். இந்த இருக்கிற செய்யுங்க, இந்த பிரார்த்தனை செய்யுங்க, நாளைக்கு மறுமையிலே நான் உங்களுக்கு பரிந்துரை செய்யணும்னு சொல்லியிருக்கிறார்கள். அதை தாண்டி அதை மறுமையிடமாக எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வினுடைய தூதருக்கு சஜிதா செய்தார், அவர்கள் எனக்கு பரிந்துரை செய்வார்கள். அல்லாஹ்வினுடைய தூதரிடம் கையேந்தி பிரார்த்தனை செய்தால் நாளைக்கு அவர்களுக்கு பரிந்துரை செய்வார்கள் என்ற நம்பிக்கை செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ்விற்கு சொல்கிறார்கள் அல்லாஹ்வினுடைய சாபம் உண்டாகும், இப்படியே சொல்லுகிறார்கள். மேலும் ஆதாரம் என்ன சொல்லுகிறோம்? புகாரில 1330வது செய்தியாக இருக்கிறது. புரட்டு பாருங்கள். இந்த செய்தி இல்லை என்று சொன்னால் எப்படி இதை சொல்ல முடியும் என்பதை சிந்தித்து பாருங்கள். மேலும் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையாக சொல்கிறார்கள், கான கபலக்கும் காணும், உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயம் ஆகியிருந்தார்கள், எத்தஹிதுன குபூரல் அன்பியாஹிம் வஸாலிஹின் மஸ்ஜிதா, அவர்கள் இருக்கக்கூடிய நல்லவர்கள் மரணித்து விட்டாலும், அதாவது சொல்றாங்க ராவுத்தர் பத்தி என்ன தெரியும்? ராவுத்தர் பஸ் செய்யாத அமலா, ராவுத்தர் பஸ் செய்யாத நல்ல நல்ல காரியங்களா, ஏர்வாடு இப்ராஹிம் ஷா செய்யாத அற்புதங்களா, ஏர்வாடு இப்ராஹிம் ஷா செய்யாத அமல்களை நீங்க செய்திருக்கிறீர்கள் என்று இப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை செய்யறாங்க, கட்டளை இருக்கிறாங்க. அப்ப இதையும் அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்கிறார்கள், அவர்களில் இருக்கக்கூடிய நல்லவர்கள் மரணித்து விட்டால், அவர்களில் இருக்கக்கூடிய நபிமார்கள் மரணித்து விட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களினுடைய கபூர்களை வணக்கத்தலங்களை கட்டடமாக எழுப்பி அதில் வணக்கத்தை நிறைவேற்றுவார்கள். அதில் இந்த அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்கிறார்கள், அஃபலா, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், தஹ்தீகுல் குபூர மஸ்ஜிதா, நீங்கள் அவர்களினுடைய வணக்கத்தலங்களை நீங்கள் அடக்கத்தலங்களை வணங்குமிடமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். மேலும் அல்லாஹ் சொல்கிறார்கள், இன்னி அன்வாக்கும் அல்வாலிக், அதை விட்டு உங்களை நான் தடுக்கிறேன். இப்படியே அல்லாஹ்வின் தூதர் கபூர்களை பற்றி பேசுகிறார்கள். இன்னும் இந்த உலமாக்களினுடைய பிரச்சாரம் இருக்கிற இந்த கபூர்களை தாங்கி பிடிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, சந்தன கூடுக்கு சாத்திய ரோன் என்று ஓடிக்கிட்டு வெள்ளையா அப்படியே ஆள் பறக்கிற மாதிரி போயிட்டு பாருங்க. முன்னாடி பார்த்தோம்னு சொன்னால் நரகத்தினுடைய பாதையை அவர்கள் வழி கொடுப்பவர்களாக தெரிகிறது. அந்த அளவிற்கு மோசமான காரியம். அதற்கு தாங்கி படிக்கக்கூடியவர்கள், ஜால்ரா தட்டக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய பிரச்சாரம் கபூர்களை சந்திக்க கூடாதா, கபூர்களை சியாத்து செய்வதற்கு அல்லாஹ்வினுடைய தூதர் அனுமதி அளிக்கவில்லையா? இவர்கள் தான் அல்லாஹ்வினுடைய தூதரை புறக்கணிக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு விளக்கம்! அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பாதுகாக்க நம்ம சமுதாயத்தை அல்லாஹ்வினுடைய தூதர் தெளிவாக சொல்லுகிறார்கள். பொது மையவாடி என்று அறிவிப்பிலே வருகிறது. பொது மையவாடிக்கு செல்லுங்கள், பொது மையவாடிக்கு சென்று அங்கே நீங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் பிந்திவிட்டோம், நீங்கள் எங்களுக்கு முன்னாடி போயிட்டீங்க, அடுத்து உங்களுக்கு முன்னாடி பின்னாடி நாங்கள் வரப்போறோம் என்ற அந்த ஒரு நிக்கரை அல்லாஹ்விற்கு கற்றுக் கொள்கிறார்கள். அந்த செய்தியை எடுத்துக்கொண்டு தனித்துவமாக ஒழுங்கு வைக்கப்பட்ட, தனித்துவமாக கட்டளங்கள் எடுத்து வைக்கப்பட்ட, அதற்கென்று பூஜைகள் நடத்தப்படக்கூடிய, அதற்கென்று சாமியாக எடுத்து போற தலையில அடிப்பாங்க. சூட மத்திய இடத்தில் எழுதி வச்சு கோயிலுக்குள்ள போறோமா அல்லது எதுக்குள்ள போறோமே நமக்கே சந்தேகம் வந்துடும். ஏன்னா பள்ளிவாசல் போனா சிந்தித்து பாருங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், பள்ளிவாசல் ஏற்படுத்துவதற்கு நான் உங்களுக்கு கட்டளை இருக்கிறேன். என்ன கட்டளை? அல்லாஹ்வை நினைவு கூறணும், அல்லாஹ்வை பயப்படணும், அல்லாஹ்வை அச்சம் வர வேண்டும் என்று சொல்லுவான். அந்த பள்ளிவாசலுக்குள்ள போனோம் அப்படின்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த தர்காக்குள்ள போனோம் அப்படின்னா புதுக்குளம் ஆயிடுவான். இருக்கிற எல்லா நறுமண பொருளும் இருக்குது. போனோம்னு சொன்னா புதுமாப்பிள்ள புது கொண்டு போனாங்க அப்படின்னா அல்லாஹ் அங்கே போயிட்டு சிந்தனையே வேற மாதிரி வருது. அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய அந்த இடத்துல கபர்களை குறைத்து வைத்துக் கொண்டு ரோட்டாக்கு மாற என்ன, மண்ணேற்று மாற என்ன, அனைத்தையும் தூங்கிக்கொண்டே உல்லாசமாக பரவசமாக இருக்கிறார்கள். கேட்ட இது வணக்கமா? அப்ப இப்படியாக அல்லாஹ்வினுடைய சொல்கிறார்கள், இப்படியாக தனித்துவமாக ஒதுக்கி வைக்கப்பட்டு மக்கள்கள் தனித்துவமாக போற்றக்கூடிய கபர்களை குறித்து சொல்கிறார்கள். அந்த கபர்களை நான் உங்களுக்கு தடை செய்கிறேன், அதிலிருந்து உங்களை எச்சரிக்கை செய்கிறேன் என்று மரண படுக்கைகள் அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சக்கராத்தினுடைய நிலைமையில் 3 நாட்களில் பிரச்சாரம்.
உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். உங்களுடைய சமுதாயம் அழிந்ததற்கான காரணம், உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்தை அல்லாஹ் சபித்ததற்கான காரணம், நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை வணங்குகின்றமாக எடுத்துக்கொண்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களே. என்றைக்காவது இந்த உலமாக்கள் மக்களிடம் சொல்லியிருந்தால் மக்கள் இப்படிப்பட்ட கூட்டம் கூட்டமாக நல்ல படுகொலை நோக்கி சென்றிருப்பார்களா? கத்துவதற்கான காரணம் என்னங்க? தௌஹீத் ஜமாத்தினர்கள் கத்துறாங்க. தௌஹீத் ஜமாத்தினர்கள் இந்த தர்காவுன்னு சொன்னாலே வாயில எல்லாத்தையும் சொல்றாங்க, திட்டுறாங்க. ஒரு சகோதரத்துவத்தை பேண மாட்டுகிறார்கள். எதற்கு கத்துகிறோம்? இதுதான் உண்மையான சகோதரத்துவம். அல்லாஹ் சொல்கிறானே, இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ் ஸப்ர். ஒருவருக்கு ஒரு சத்தியத்தை போதிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த சத்தியத்தை தான் போதிக்கிறோம். அதற்காக இவ்வளவு கூப்பாடும், அதற்காக இவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள். அதுல ஒருத்தர் பார்க்கிறோம், நம்ம செய்யறது எல்லாமே வழிகேடு மாதிரி சொல்லிருக்கிறார். வலைவலங்கள பயிர் என்ன பயிர்னு பார்த்தா, ஒவ்வொரு ஜமாத்தினர்களும் இருக்கிறார்கள். எல்லா ஜமாத்தினர்களும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவரும் கொள்கை சொல்றாரு, இவரும் கொள்கை சொல்றாரு. தேவையற்ற மாநாடுகளை நடத்துகிறார்கள், விஜயத்தை ஒழிப்பு மாநாடு என்று நடத்துகிறார்கள். தேவையில்லாமல் செலவுகளை செலவு செய்கிறார்கள். இது வீண்வரைக்கு வராதா? எத்தனை நபர்களை உங்களுடைய ஜமாத்தின் மூலமாக டாக்டர்களாகவோ ஆளுநராக உருவாக்கி இருக்கிறீர்கள், கலெக்டர்களாக உருவாக்கி இருக்கிறீர்கள் என்று ஒரு சகோதரர் கேட்கிறார். இது எவ்வளவு பெரிய வழிகேடு, இது எவ்வளவு பெரிய மோசமான பாதை வழிவகுக்கக்கூடிய கேள்வியாக அமைந்திருக்கிறது. சிறிது பாருங்கள். உலகத்தினுடைய சிந்தனை தான் நீக்கம் என்றால் என்றைக்கே நம்முடைய பிரச்சாரத்தில் இழுக்கும் மோடிக்கு சென்றிருப்போம். பல கோடிகளை செலவு செய்வதற்கான காரணம் என்னங்க? நரகத்தில் ஒருதான அளவில் இடம் உங்களுக்கு மாற்றிக்கணும்னு சொன்ன அல்லாஹ்விடத்தில் தப்பிக்க முடியாத, அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றுதானே அல்லாஹ் சொல்கிறான். வத்தக்கின் நாரல்லத்தி வகூதுகள் சொல்கிறாரா? நரகத்தினுடைய எரிபொருட்கள் கற்களாகவும் மனிதர்களாகவும் இருக்கிறார்கள். அந்த நரகத்திலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார்கள். அந்த நரகத்திலும் தப்பிப்பதற்காக இவ்வளவு கோடி செலவு. அனைவருடைய சிந்தனைக்கு எட்ட வேண்டும். சிந்தனையாளர்கள் இருக்கத்தான் இந்த சத்திய கொள்கையை வளர முடியும். மேலும் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் இந்த தர்கா வணக்க வழிபாடுகளை குறித்து அல்லாஹ்வினுடைய வசனங்களும் வன்மையாக எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது. இன்று அளவிலும் குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து புரட்டி பார்த்தோம்னு சொன்னார், பல இடங்களில் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். தன்னுடைய பொன்மொழிகளிலும் தன்னுடைய பொன்மொழிகளில் சார்ந்த குர்ஆன் வசனங்கள் அல்லாஹ்வினுடைய சில பொன்மொழிகளை சொல்லும் பொழுது குர்ஆன் வசனத்தை ஓதி காண்பிப்பார்கள். அப்படிப்பட்ட சில ஹதீஸ்களை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது பல்வேறு இடங்களில் இந்த இணை வைப்பிற்கு எதிரான பிரச்சாரங்கள் அதிகமாக இருந்திருக்கிறது. அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி 1691 செய்தியாக இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்கிறார்கள், வஅலமு அன்ன ஷிராரன் நாஸ் இல்லதீன, மனிதர்களிலேயே படைப்பினங்களிலே மோசமானவர்கள் யார் தெரியுமா? நம்ம சொல்றோமே, பன்றிகளை பார்த்தால் அருவருப்பாக நினைக்கின்றோம், நாய்களை பார்த்தால் அருவருப்பாக நினைக்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வினுடைய தூதர் உதாரணம் சொல்கிறார்கள், படைப்பினங்களிலே மோசமானவன் யார் தெரியுமா? இத்தகைய குபூர் அன்பியாவின் மசாஜிதா, நபிமார்களுடைய வணக்கத்தலங்களை அடக்கத்தலங்களை வணங்குவதற்கு தகுதியான இடமாக எடுத்துக்கொண்டாலே அவன்தான் படைப்பினங்களிலேயே மோசமானவன் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்கிறார்கள். மேலும் அல்லாஹ்வினுடைய தூதர் பல இடம் சொல்கிறார்கள், அல்லாஹ் உன்னை படைத்திருக்கக்கூடிய நிலையை நீ அல்லாஹ்விற்கு இணை வைப்பது என்பது மிகப்பெரிய பாரதூரமான பாவமாக இருக்கிறது, பாவங்களில் மோசமானதாக இருக்கிறது என்று அல்லாஹ்வினுடைய தூதர் அப்படியே அடிக்கடிக்காக சொல்கிறார்களே. அப்ப இந்த தர்கா வழிபாடு முழுக்க சிந்தித்து பார்க்கணும்டா. தர்கா வழிபாடு முழுவதுமாக நம்மை நரக படுகொலியில் மூழ்கி நம்மை நாசமாக்கிறோம். சில சகோதரர்களுடைய பதிலாக கேட்கும் பொழுது இவர்கள் உண்மையாகவே தௌஹீத் சிந்தனை உடையவர்கள் தானா அல்லது மக்களுக்காக நடிக்கிறார்களா என்பதை நம்முடைய உள்ளத்தில் சிந்தனை ஏற்படுத்துகிறது. எவருடைய உள்ளத்தில் திறந்து பார்த்து பேசல. சில சகோதரர்களுடைய செயல்பாடுகளை பற்றி பேசுகிறோம். பேரை கேட்க மாட்டேங்கிறான், பேரை அடங்க மாட்டேங்கிறான். பாய்
ஒரே அடம் முடிக்கிறான், போனாதான் சாப்பிடுவாங்களா, இப்படி என்கின்ற பதிலை சொல்லி அந்த பிள்ளைகளுடைய எதிர்கால மார்க்க வாழ்க்கையை சீர்குலைக்கக்கூடியவர்களாகும். நாளைக்கு மறுமையிலே அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய வாழ்க்கையில் சீர்குலைக்கக்கூடியவர்களாகும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய பாரதூரமான பாவங்களிலே மோசமான பாவமாக இருக்கக்கூடிய இந்த இணை வைப்பு குறித்து மாறும் பல இடங்களில் எதிர்ப்பாக இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த தர்கா வழிபாட்டை குறித்து பல்வேறு இடங்களில் வன்மையாக எதிர்த்து கண்டித்ததுண்டு. அதுல அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நபி தோழர்கள் கேட்டு சொல்கிறார்கள், ஐயோ தம்பின் ஆதமு இந்தல்லாஹ், அல்லாஹ்வினிடத்திலேயே மோசமான பாவம் என்றால் என்ன யார சொல்லலாம் என்று கேட்டு சொல்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அன்ன தஜாலல் இல்லாஹி நித்தா, அல்லாஹ்விற்கு நீ இணையை உண்டாக்குவதாகும், அல்லாஹ்வினுடைய ஆற்றலை வேறு ஒருவருக்கு இருப்பதாக நீ நம்புவதாகும், அல்லாஹ்வோடு சேர்த்து வெவ்வேறு நபர்களை வெவ்வேறு கடவுள்களை அழைப்பதாகும். மேலும் அவன் உன்னை படைத்திருக்கக்கூடிய நிலையில் அவன் தான் உன்னை படைத்திருக்கிறான், அவன் தான் உன்னை உணவு திடகாத்தியமானவனாக உன்னை வளர செய்திருக்கிறான். உனக்கு அனைத்து அருட்கொடைகளையும் வழங்கிய இறைவனை நீ வேறு ஒருவனோடு இணைத்து நீ கற்பிப்பதற்கே அதுதான் பாவங்களிலேயே மோசமான பாவம் என்பதை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பொன்மொழிகளை எடுத்து சொல்லுகிறார்கள். மேலும் அல்லாஹ்வினுடைய வசனம் பேசுகிறது. 4வது அத்தியாயம் 48வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐயஷ்ரக் பிஹி, அல்லாஹ் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை ஒரு காலத்திலும் மன்னிக்க மாட்டான். தன் நாடியவர்களுக்கு அதற்கு கீழே இருக்கக்கூடிய என்ன பாவமாக இருந்தால் மன்னிக்கிறான். அல்லாஹ்வோடு போர் செய்வதற்கு சமமாக இருக்கக்கூடிய வட்டியை முதற்கொண்டு அல்லாஹ் நாடினால் மன்னித்து விடுவன் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்கிறார்களே. அல்லாஹ் வசனத்தில் பேசுகிறான், வட்டியை வாங்குவது உண்மை என்பது ஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் போர் செய்வதற்கு நிகர். யாராவது விரும்புவாங்களா? அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாட்டை நோக்கி ஒரு மாதத்திற்கு முன்னாகவே போர் தொடுக்க போகிறது என்ற கடிதத்தை அனுப்பினால் அந்த நாடு சரண்டர் ஆயிரும். ஏனென்றால் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போருக்கு அடிக்கவே முடியாது. அதனால அல்லாஹ் அறைகூவல் விடுகிறான். அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரும் போர் செய்வதற்கு சமமாக இருக்கக்கூடிய இந்த வட்டியை மேற்கொண்டு அல்லாஹ்வினுடைய சொல்கிறார்கள், அல்லாஹ் நாடின மன்னிச்சுட்டு போயிட்டேமா, கொலையாகவே இருந்தாலும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். கொலையை விட கொடுமையானது குலப்பொண்ணு என்று அல்லாஹ்வினுடைய வசனம் இருக்கிறது, அதை முதற்கொண்டு அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஆனால் இந்த இணை வைப்பு காரியத்தோடு அல்லாஹ்வினுடைய முகத்தை நாளை மறுமையிலே சந்தித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய முகங்களிலே இழிவு சூட செய்து விடுவான். ஒவ்வொருவரும் எச்சரிக்கையா இருக்கணும். காலத்துக்கு கத்திட்டு போயிடுறாங்க, வருஷம் கத்திட்டு போயிடுறாங்க என்ற ஒரு மனப்போக்கில மக்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கடந்து விடக்கூடாது. வருஷம் பேசுறதுக்கான காரணம் அதில் ஒரு அர்த்தம் இருக்கு. வருஷம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் என்று சொன்னால் 365 நாட்களும் இந்த ஏகத்திய சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றால் என்ன காரணம்? மறுமை என்று ஒன்று இருக்கிறது, மன்னரை வேதனை ஒன்று இருக்கிறது, மன்னரை வேதனை, மறுமை வேதனை, மறுமையிலே அதற்கு பிறகாக கிடைக்கக்கூடிய நரக வேதனை ஒன்று இருக்கிறது. அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிரச்சாரங்கள். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான், யார் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கிறார்களோ அல்லாஹ் அவர்கள் மீது சுவனத்திலே ஹராமாக்கி விட்டான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் பேசுகிறானே. மேலும் இணை வைக்கக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் தங்கக்கூடிய இடம் என்பது நரகமாக இருக்கிறது. நரகம் என்ற சாதாரண விஷயமா? நரகத்தை பற்றி பேச ஆரம்பித்தோம் என்றால், நரகத்தினுடைய வீரியத்தையும் அதனுடைய வல்லமையும் பேச ஆரம்பித்தோம் என்றால் உள்ளங்கள் நடுநடுங்க. மிக பயங்கரமான தண்டனைக்குரிய இடமாக அது இருக்கிறது. இடங்களிலேயே மோசமான இடம். அல்லாஹ் சொல்லுகிறான், சார் நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தவர்களாக அநியாயம் செய்தவனாக. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல அடியா தன்னுடைய மகனுக்கு பிரச்சாரம் செய்தார்களே, என்னுடைய அருமை மகனே, நீ அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடாதே, அல்லாஹ்வோடு வேறு நபர்களை அழைத்து விடாதே,
இந்த ஷிர்க் வெல்லும் அழியும். ஷிர்க் என்பது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது என்பது பாரதூரமான அநியாயமாக இருக்கிறது. அதனால் அல்லாஹ் சொல்கிறார், அநியாயக்காரர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு அந்த நரகத்திலே எந்த உதவியாளர்களும் இருக்க மாட்டார்கள். தண்ணி கேட்டு சொல்லுவோம், குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டு சொல்லுவோம், கொதிக்கக்கூடிய நீரை அல்லாஹ் தருவன் என்கிறான். அந்த இடத்தில் எந்த ஒரு குளிர்ச்சியும் இருக்காது, எந்த ஒரு குளிர்ந்த பானமும் இருக்காது. இன்றைக்கு எவ்வளவு வேணாலும் ஆட்டம் போடலாம், சிறுக்கை வைத்துக் கொண்டு இன்னைக்கு நம்ம கொத்தாளங்களை கட்டிக் கொள்ளலாம், கோட்டை கொத்தளங்களை கட்டி நிம்மதியாக வாழலாம். மறுமையிலே ஆகப்பட்டு விட்டோம் என்று சொன்னால் இந்த இணை வைப்பிற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிறந்த கூலி என்று சொன்னால் நரகத்தின் பேர் கிடையாது. அப்ப இவ்வளவு ஒரு மோசமான இழிவுகளை இறைவனுக்கு முன்பாக பெற்று தரக்கூடிய, இன்னும் மோசமான இழிவுகள் நிறைந்த கூலியை பெற்றுத்தரக்கூடிய இந்த இணை வைப்பு காரியமான தர்கா வழிபாடு என்பது நம்முடைய சமுதாயத்தை முழுக்க முழுக்க தோல்வியை நோக்கி கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த தர்கா வழிபாட்டிலிருந்து முற்றிலுமாக நாம் விலகிவிட வேண்டும். நம்முடைய சமுதாயத்து மக்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய சந்ததிகளையும் இதிலிருந்து காப்பாற்றுவதற்கு முழு முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு மத்தியில் அறிவுரை பகிர்ந்தவனாக உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.